வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கு கடல்ல இன்னைக்கு 7வது நாள், நம்ம கடைசி நாள் மீனை பிடிச்சு இன்னைக்கு நம்ம கரைக்கு போக போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு வந்து மீன்கள் வித்திருக்கோம், எவ்வளவு பங்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் வந்து போட்டு எதுக்காண்டி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிட்டம் தேவைப்படுது. அந்த கிட்டத்தையும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதான் மண்டாடி டிரைவர் யூடியூப் சேனல் நம்ம போடலாம் வருமா? இவர்தான் டிரைவர், விஜோ போட்டு டிரைவர். நம்ம பக்கத்துல வந்து கிட்டே வந்துறாரு. எப்படி போறாரு? நேடு மரத்து நோலாக் சேங்கில இருக்கு. ஏய் முன்ன போங்க. கொண்டது பொருள் என்ன இந்த வெங்காயம். மாடி அடம்பே கேக்குறீங்களா? இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊளி மீன் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்காங்க. மாங்க புளிக்கத்தானே செய்யும். காலையிலே ஊலி குழம்பு, முட்டை பொடி மாசு எல்லாரும் பார்ப்பாங்க. தண்ணி எடுத்து வச்சு சாமா வரல் போயிட்டு எடுத்து வச்சுக்கோங்க சாப்பா. அப்படியா? அவளுக்கு எடுத்து உள்ள வச்சுட்டான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ தூங்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 2 கட் ஆஃப் வலை தான் இழக்க போகிறோம். எதனாலன்னா நம்ம நாளைக்கு காலையில் ஏலத்துக்கு வந்து மீன்களை வந்து கொண்டு போகணும். 3 கட் ஆஃப் வலை இழக்கணும் அப்படின்னா வந்து நம்ம போகிறதுக்கு வந்து லேட் ஆயிரும். அதனால் இன்றைக்கி 2 கட் ஆஃப் வலை தான் இழக்க போகிறோம். வலை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு எவ்வளோ மீன்கள் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம 6 நாளும் பரவாயில்லாமல் மீன்கள் பிடிச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம இன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு இன்னைக்கு கரைக்கு போக போகிறோம். ஒரு கட்டா வலையை இலக்கி முடிச்சாச்சு. இனி அடுத்த கட்டா வலையை இழக்க போகிறோம். நம்ம வலையை எப்போ பிடிப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு பிடிப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மனிதன் என்ன சொல்கிறத பொறுத்து இருக்குது.
அத்திலேருந்து ஒரு அண்ணன் பார்த்துட்டே இருப்பாங்க வலை வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வலை வந்து நம்ம ப்ரொப்பலரில் சிக்கிரும். இந்த ஓட்டிலே ஒரு வாட்டி நம்மளுக்கு சிக்கிருச்சு. அப்புறம் இறங்கி தான் வந்து நம்ம வெட்டி விட்டோம். ரெண்டு கட்டா வலை இலைக்கு முடிச்சாச்சு. நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஆழம் அதிகமாக இருக்கிறனால நம்ம பேரசூட்டை தான் வந்து இழக்கிறோம், நங்கூரத்தை இழக்கல. ஆழம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நங்கூரத்தை இழக்குவோம். நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சோறுக்கு நம்ம வந்து காக்காச்சூரை மீனை பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வலையை இப்போ வாங்க போகிறோம். என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்ன மீன் வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரை மீன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சைஸான கேர மீன் மாட்டிருக்கு. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு கடவுரால் மீன் வந்திருக்கு பாருங்க, நல்ல சைஸான கடவுரால்.
சூற மீன்களை தான் வந்துக்கிட்டு இருக்கு. கேர மீன்கள் அவ்வளோ வரலை. வலை வாங்கி முடிக்க போகிறோம். இன்றைக்கி மீன்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரெண்டு கட் ஆஃப் வலையில் மொத்தம் வந்த மீன்களை பாருங்கள். இவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுக்கு மொத்த மீன்களே. இப்போ மீன்களை ஐஸில் வைக்க போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம கரைக்கு போய் சேர்றதுக்கு மணி எப்படியும் வந்து ஒரு 7-7:30 மணி ஆகிரும்.
போயிட்டோனே போட்டால பாருங்க கிடைக்குது. பாய். ஏய் பட்டம்மா இங்க கிட்டயே பட்டம்மா. கடலுக்கு வந்து சாப்பிடும் பார்த்துக்கிட்டாருங்க. இவருக்கு அந்த திருட்டு கும்பல உள்ளவரு. வல்லம் கரையை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மிச்சரை போட்டு காஃபி குடிச்சோம். போட்டு காத்துக்கிங்க பையன். கடுங்காப்பி நல்லா இருக்கு காப்பி. ஏழு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் தொழில முடிச்சுட்டு கரையை போறோம். போனோன்னா அடிக்கணும். கரையை போனோன்னா மீன் விற்கும். மீனை விற்றுட்டு வெள்ளத்தெலாம் கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். பங்காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நாளைக்கு வள்ளத்திட்ட வந்து ஐசி டீச்சில் எல்லாம் ஏற்றுவோம். நீ 2 நாள் கழிச்சு கடலுக்கு வருவோம். 2-3 நாள் கழிச்சு. இன்னும் நல்லா தெளிவாக கொடுக்காங்களே. மணி இப்போ 8 மணி ஆகுது. நம்ம திரேஸ்புரம் ஏலக்கடற்கரை பார்த்தீங்கன்னா 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்கட மீன், அப்புறம் வஞ்சரம், சவரன் சீலா இந்த மீன்களை கொண்டு போய் நம்ம வந்து ஏலத்தில் போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பிடிச்ச வந்து கேர மீன்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏலத்தில் போட போகிறோம். இந்த வங்கட மீன்லாம் பார்த்தீங்கன்னா வட்டா வந்து 1500 1100 1000 வரை போகும். இதில் என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஊளி மீன் இருக்குது, மஞ்சவால் ஊளி,
கீழே வந்து கேரை இருக்குது. கேரையை நம்ம லாஸ்ட்டில் தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன மீன் எடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வாவல் மீன் எடுக்கிறோம். கருப்பு வாவல். சீரானு வைக்காதுன்னா கிழிச்சு தூக்கணும். வட்டா குளிக்கிட்டுனா கிழிச்சு தூக்கணும். மூஞ்சி கிழிஞ்சிடும். நேரே தலையை விட்டுட்டு ஓம் பார்த்து உன்னை பார்த்தா வரும். ராகுல் வட்டல மேல மட்டும் மாத்து சின்ன டேங்க்ல இருக்கு சின்ன அவ்வளவுதானா உள்ள இருக்கா ஆட்டோ ரெண்டு அதுல மார்புக்கு போட்டு குடுக்குறது மார்பு ஜாக்கெட் எடுத்துட்டு போயிருக்கு பாய்க்கு ஐஸ் அந்த வட்டல சொல்லிட்டு அது பூரா வேற ஆர்கிய மாட்டியா ஏய் நிறைய போட்டில் கேர மீன் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக கேர மீனை இப்போ ஏலத்தில் அனுப்பி ரேட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் நம்ம அனுப்புகிறோம். ரேட் வந்து கம்மியாக தான் வந்து போச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏலத்தில் போடலை, கேர மீனை மட்டும் கம்மியில் தான் கொடுத்தோம். கேரையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர மீனையும். ஏன்னா நிறைய போட்டுகளில் வந்து நிறைய மீன்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரே வகையான மீன்கள் வந்துச்சுன்னா அந்த மீனோட ரேட் வந்து குறைஞ்சிரும். அப்படி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. வாங்க
சூர மீன் கேர மீன் ரெண்டுமே இப்போ நம்ம வந்து கம்பெனில தான் வந்து போட போகிறோம். நம்ம மொத்த மீன்களை விற்றதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து போச்சு. டீசல் அதுக்கப்புறம் வந்து சமையல் ஜாமான் இதெல்லாம் போக நம்மளுக்கு பங்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 12,000 ரூபாய் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே சைடா இருக்காயினா எடுக்குங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது. பாடு 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 தட்ட முடியாது. இது அதானே ஊக்கல இருந்தா தானே போட முடியும். ஒரு மீன் கூட விடாது. ஒரு மீன் போட்டா ரைட். தூக்கு 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 தூக்கு. நீ ஆண்டதா ஊக்கப்பாடு ஊக்கப்பாடு. ஓகே வந்துட்டான். தண்ணி ஊத்திருக்கணுமா? வேண்டாமா அதுலயே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல உன்னைய வரை மீன் தான். ஏத்துக்க மேல ஏத்தி விடுங்க. அங்க இடம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. குப்பை தட்டி என்ன மீன் வர மாட்டேங்க.